இச்சையிலிருந்து விலகி ஓடக்கூடிய ஓட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இச்சையானதை நம்மளால மேற்கொள்ள முடியவே முடியாது. கண்டிப்பா நம்ம விழுந்துருவோம். பட் அந்த இச்சையை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டா சிம்பிள் ஆன்சருங்க, விலகி ஓடணும். இச்சையில இருந்து விலகி ஓடணும். நம்மள கடவுள் இந்த உலகத்தை தான் வச்சிருக்கிறார். உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ நான் இதெல்லாம் பார்க்க கூடாம நான் வாழணும் அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இருக்க முடியாது. கண்டிப்பா சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன் மொபைல் போனே இருக்குங்க நம்ம கையில. போன் பாக்குறீங்க அப்படின்னா இச்சையான காரியங்கள் வரும்போது விலகி ஓடிடுங்க. பட் நம்ம விலகி ஓடாம இந்த இச்சையில விழுந்துடுறோம், பாவத்துல விழுந்துடுறோம், அதே செஞ்சுட்டு இருக்கிறோம். சின்ன பசங்களா இருக்கட்டும், டீனேஜா இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், ஏன் வயசானவங்களா இருக்கட்டும், எல்லாரையும் ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம்னா இந்த இச்சை தாங்க. நானும் ரொம்ப ஸ்ட்ராங் இச்சை, அதெல்லாம் நான் மேற்கொள்ளும் அப்படின்ட்டு என்னோட சுய பலத்தினால ஸ்டெப்ஸ் எடுத்து அப்படின்னு வைங்க. ஒரு நாள் இருப்பேன், 2 நாள், 1 வாரம் திருப்பி விழுந்துரும். இதுவே கடவுளுடைய ஹெல்ப்பை கொண்டு நீங்க விஷயங்கள் செய்யும் பொழுது நிச்சயமா உங்களால விலகி ஓட முடியும். இன்னைக்கு மைண்ட்ல வைக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இச்சையை உங்களாலும் சரி என்னாலும் சரி மேற்கொள்ள முடியாது, விழுந்துருவோம், அதான் ஃபேக்ட். ஸோ இச்சையில இருந்து விலகி ஓடுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கான ஒரு பரிசுத்தம் நம்மளுக்கு வரும். அதுதான் கடவுளுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை. கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்போம், நிச்சயமா உதவி செய்வாங்க. பட் விலகி ஓடுற விஷயம் உங்க கையிலையும் என் கையில தான் இருக்கு. நம்ம விலகி ஓடுவோம், இச்சையை மேற்கொள்வோம்.